நம்ம எல்லார் வீட்லேயும் எப்பயுமே இருக்கிற அரிசி மாவு வச்சு ஒரு சூப்பரான அரிசி ஹல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாதாரணமாக வீட்டில் பொடிச்சு வச்சுருக்கிற ஆப்ப மாவு இல்லாட்டி இடியப்ப மாவு இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்ம இந்த சூப்பரான அரிசி ஹல்வா பண்ண முடியும். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம சர்க்கரை பானி காய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்து அதை வந்து பானி காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக இப்போ வந்து 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க, அரிசி மாவு. அப்புறம் 6 கப் அளவுக்கு தேங்காய் பால். அடுத்ததாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் முந்திரி பருப்பும் அப்புறம் 3-4 ஏலக்காவும் எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு மாவை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். 1 கப் மாவு நம்ம அரிசி மாவு எடுத்தோம்னா அதுக்கு வந்து அதே கப்பில் 6 கப் அளவுக்கு நம்மளுக்கு தேங்காய் பால் வேணும். நம்மளோட இந்த ஹல்வாக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறது இந்த தேங்காய் பால். அதனால நல்லா கெட்டியாகவே தேங்காய் பால் வந்து எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம அந்த சர்க்கரை பானியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறோமோ அதில் வந்து நம்ம இந்த மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாம். முதலே எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அடியில் வந்து லைட்டாக கலக்கி விட்டுட்டு ஊற்றிக்கோங்க, இல்லாட்டி கொஞ்சம் மாவு அடியில் தங்கி நிற்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நம்ம வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு நான்ஸ்டிக் பேனாகவே பார்த்து எடுத்துக்கோங்க இது பண்ணுறதுக்கு. ஏன்னா எப்பயுமே ஹல்வா பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக வர்றது. நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கை எடுத்தாலுமே இது வந்து அடியில் பிடிச்சிக்காது. அதனால் கொஞ்சம் நான்ஸ்டிக் பேனாகவே பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மொதல் ஸ்டேஜில் நம்ம வந்து கை விடாமல் அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு அரிசி மாவுனால சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து அது கெட்டியாகி வர ஆரம்பிச்சிடும். மொதல் ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து அந்த கை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கங்கே திரண்டு வந்துடும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கை வச்சு இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டே இருங்க. இப்போ நான் வந்து இதை எடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். பபிள்ஸ் வர ஆரம்பிக்கப்போ பார்த்து மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நீளமான கரண்டியாக பார்த்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கையில் தெறிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்தாச்சு. இதே மாதிரி கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டே இருங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து இந்த அரிசி மாவு இந்த மாதிரி பொடிச்சதா இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சாதாரண அரிசி எடுத்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கூட நம்ம இந்த மாதிரி அரைச்சி நம்ம அதை மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பபிள்ஸ் விட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா திக்காய் வருது. இது வந்து அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம விட்ட நெய் எல்லாமே நம்ம வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து கலர் வந்து டார்க் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நல்லா டார்க்காக இருக்கிற சர்க்கரை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹல்வா வந்து கலர் வந்து நல்லா டார்க்னஸ் வந்து கொடுக்கும். இது வந்து நார்மலாகவே கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும் இந்த அரிசி ஹல்வா. டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அரிசி ஹல்வா ஒரு தடவை பண்ணி பாருங்கள். அதை சாப்பிட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து அதோட கரெக்டான டேஸ்ட் வந்து புரியும். ரொம்ப மினிமலான இன்க்ரீடியன்ஸும் போதும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நெய் எல்லாமே விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல நெய் எல்லாமே வெளியில் வந்துருச்சு. உங்களுக்கு இந்த அளவுக்கு நெய் வேணாட்டி கொஞ்சம் நீங்கள் வந்து பிளேட்டில் மாற்றுறப்போ எடுத்து கொஞ்சம் நெய்யை வந்து எடுத்து மாற்றிடுங்க. ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து மாற்றிக்கோங்க. இப்போ வந்து ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இது கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு மணி நேரம் எடுத்துச்சு எனக்கு இது வந்து ப்ரிப்பேர் ஆகி வர்றதுக்கு. இது இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உடனேயே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா இல்லாட்டி உங்களுக்கு வந்து அது இருந்து அப்படியே செட் ஆயிரும். அதே மாதிரி சூடோட பாத்திரத்துலேருந்து எடுத்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்போயே நம்ம பண்ணிடணும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கலாம். இது இப்படியே ஒரு 1.5 to 2 மணி நேரம் இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து நல்லா செட் ஆகி வந்துடும். 1 மணி நேரம் மட்டும் போதும் செட் ஆகிறதுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, டைம் இருந்துச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கோங்க. நல்லா செட் ஆகி வந்துடும். சும்மா கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கேஷ்யூ நட் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவையான கிடையாது. இல்லாட்டி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஹல்வா கிண்டிக்கிட்டு இருக்கப்பே கூட நம்ம வந்து கொஞ்சமாக கேஷ்யூ நட்டை வறுத்து நம்ம உள்ளே வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இங்கே நான் வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சதுக்கப்புறமேட்டு இதை வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். அதில் வந்து நல்லா செட் ஆகி வந்துருச்சு. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த ஹல்வா வந்து தேங்காய் பால் ஊற்றி பண்ணுறதுனால இதோட ஷெல் லைஃப் வந்து ரொம்ப நாளாக வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது வந்து அவ்வளோவா நம்ம வச்சுருக்கலாம் முடியாது. அதுக்குள்ளேயே நம்ம இது காலி ஆயிரும். அந்தளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஒரு தடவை நம்ம வந்து இந்த ஹல்வா ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இடையில இதை பண்ணிடுவோம். அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஹல்வா நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல பீஸாக உங்களுக்கு கிடைக்கும்.
ரொம்ப சிம்பிளான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணவும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிரீத்தூஸ் மெனு. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாம். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. பாய்.